என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 15. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். 2 நாட்கள் ஓடிவிட்டது. இப்போது செழியனின் மனம் முழுவதும் கயல் மட்டும்தான் நிறைந்திருக்கிறாள். நந்தனா என்ற ஒருவள் தன் வாழ்க்கையில் வந்து சென்றதையே அவன் மறந்துவிட்டான் என்று கூட கூறலாம். இனியும் அவள் தன் வாழ்க்கையில் நுழைய தயாராக இருப்பதையும் அவன் கருத்தில் கொள்ளவே இல்லை. கயல் எங்கே? அவள் பாதுகாப்பாக இருக்கிறாளா? இல்லை ஏதும் ஆபத்து அவளை சூழ்ந்திருக்கிறதா? இப்படிதான் ஒவ்வொரு நொடியும் அவன் மனம் சிந்திக்கிறது. மீனாவை அழைத்தும் பலன் இருக்கவில்லை. அவளும் அவன் எண்ணை பிளாக் செய்து வைத்திருக்கிறாள். நந்தனா மீண்டும் தன் வாழ்க்கைக்குள் நுழைய தயாராக இருப்பது யார் தவறு? ஏதோ நான் அவளை மீண்டும் என் வாழ்க்கைக்குள் இழுத்து வந்தது போல் அல்லவா என்னை தண்டிக்கிறாள் கயல். அவனுக்கு கோபம்தான் வருகிறது. அது காதலின் உச்சத்தில் உருவாகும் கோபமாக இருக்க, கோபத்தையும் தாண்டி வேதனை தான் மேலோங்கி நிற்கிறது. ஒரு பைத்தியக்காரன் போன்று ஒரு வாரம் விடுப்பு எடுத்துக்கொண்டு மனம் போன போக்கில் காரை எடுத்துக்கொண்டு கயலை தேடி அலைகிறான். 2 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் அவள் கண்ணில் சிக்கிய பாடில்லை. ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. அவளை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறான். 1 வாரமும் ஓடிவிட்டது. அவள் கண்ணில் சிக்கவே இல்லை. மீண்டும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டவன் காலை வேலைக்கு புறப்படும் போது ஒரு 2 மணி நேரம் முன்பாக புறப்பட்டு விடுவான். கயலை தேடி அலைந்த பிறகுதான் அலுவலகம் செல்வான். அலுவலகத்திலிருந்து திரும்பி வரும்போதும் அவளை தேடி அலைகிறான். இரவு 10 மணி, 11 மணி அல்லது 12 மணி வரை அவளுக்காக அலைந்து திரிகிறான். ஆனால் அவள் எங்கே கண்ணில் சிக்குகிறாள்? சிக்க வாய்ப்பே இல்லை என்று செழியன் அறியவில்லை. கயலும் மீனாவும் தங்கி இருக்கும் பிளாட்டின் அருகில் தான் அந்த முதியோர்கள் தங்கி இருக்கும் வீடு இருக்கிறது. இருவரும் நேரம் காலம் பார்க்காமல் அங்கு வேலை செய்கிறார்கள். அதை வேலையாக அல்ல சேவையாகவே பார்க்கிறார்கள். 1 வாரம் ஓடி இருக்க கயல் மீனாவை அந்த முதியவர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. நீங்க அந்த பிளாட்டை காலி பண்ணிட்டு இங்க எங்க கூடவே வந்து தங்கிடுங்க. எதுக்கு தேவையில்லாம அந்த பிளாட்டுக்கு வாடகை கொடுக்கணும் என்று முதியவரில் ஒருவர் கேட்க, மற்றவர்களும் ஆமா, நீங்க 2 பேரும் காசுக்காக வேலை பார்க்கல, ஒரு அப்பா அம்மாவுக்கு செய்யற பணிவிடையாதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அக்கறையா எங்களுக்கு செய்றீங்க. நீங்க எங்களுக்கு அந்நியமா தெரியல, இங்கே வந்து தங்கிடுங்க என்று கூற, அவர்களும் பிளாட்டை காலி செய்துவிட்டு முதியோர்களோடு வந்து தங்கி கொண்டனர். முன்பு இங்கு வேலை பார்த்த மருத்துவர் அவர்களை ஏமாற்றி பல கோடியை சுருட்டி சென்று விட்டதால் பிறகு யாரையும் நம்ப மனமில்லாமல் வேலையாட்களை எல்லாம் 2 அடி தள்ளியே நிற்க வைத்து விட்ட முதியவர்கள் இப்போது கயலையும் மீனாவையும் தங்கள் மகள்களாக நினைத்தது மட்டுமல்ல, வீட்டின் அனைத்து பொறுப்பையும் அவர்களை நம்பி ஒப்படைக்கவும் தயாராகிவிட்டனர். வீட்டு சாவி, பீரோ சாவி என்று அனைத்தையும் அவர்கள் கையில் ஒப்படைக்கும் போது எடுத்த எடுப்பிலேயே யாரையும் சட்டுன்னு நம்பிடக்கூடாது. நம்பின பிறகு அவங்கள சந்தேகிக்கவே கூடாது. உங்க மேல முழு நம்பிக்கையை வச்சு இந்த வீட்டையும் எங்களையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் என்று அவர்கள் கூறிய போது அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர்களுக்கு புரிந்தது. தங்களை சொந்த மகள்களாகவே பார்க்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. 1 மாதம் ஓடிவிட்டது. கயல் மீனா இருவருக்கும் கூறிய ஊதியத்தை விட 2 மடங்கு ஊதியத்தை அவர்கள் வழங்க, ஐயோ எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு எவ்வளவு ஊதியம் சொன்னீங்களோ அதை மட்டும் கொடுங்க என்று இருவரும் மறுக்க, சொன்ன வேலையை மட்டுமா நீங்க செய்றீங்க, அதை விட பல 100 மடங்கு வேலையை நீங்க எங்களுக்கு செய்யும் போது டபுள் சேலரி கூட குறைஞ்சு போச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். இதை நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும் என்று புன்னகையோடு கூறிய முதியவர்களை இறுக கட்டி கொள்ளும் போது சொந்த தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மாவாக தான் அவர்களுக்கும் தெரிந்தனர். செழியன் இப்போதும் இரவு பகல் பாராது கயலை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறான். இதற்கிடையில் நந்தனா பல முறை வேறு எண்ணிலிருந்து செழியனை அழைத்து விட்டாள். அவளது எண்ணை செழியன் பிளாக் செய்து வைத்திருக்கிறான். நந்தனா என்று அறியாமல் அழைப்பை ஏற்பவன் நந்தனா என்று அறிந்ததும் அவள் பேசும் எதையும் கேட்க தயாராகாமல் அழைப்பை துண்டித்து விடுவான். இப்படியே பல முறையாகிவிட்டது. இன்று ஏதோ அவளுக்காக பரிந்து பேசிக்கொண்டு அம்மா அழைக்கிறார். அவரை பகைத்துக் கொள்ள மனமில்லாமல், முதல்ல அவளுக்கு விவாகரத்து கிடைக்கட்டுமா, அது வரைக்கும் என்ன தொல்லை செய்யாம இருக்க சொல்லுங்க என்று கூற, இல்லப்பா, கல்யாணமாகி 1 வருஷம் ஆகாததால விவாகரத்து கொஞ்சம் இழுக்கதான் செய்யுமா. அவ பிரான்ஸுக்கு வந்துட்டாளாம், தனியாதான் ஒரு பிளாட்ல இருக்காளாம், பயமா இருக்குன்னு சொல்றாப்பா. அவ புருஷனால இப்பவும் அவளுக்கு பிரச்சனையாவே இருக்காம். அவ புருஷனால அவளுக்கு என்ன பிரச்சனையா? அவன் அவளுக்கு விவாகரத்து கொடுக்க மறுக்கிறானாம். என் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானாம். அவனுக்கு அவ மேல சந்தேகம்னா எதுக்காகமா இப்படி டார்ச்சர் பண்ணணும்? அவ போய் தொலையட்டும் அப்படித்தானே நினைப்பான். அவன் சந்தேகப்படுவானாம், அவளை அடிப்பானாம்.
ஆனா அவன் கூட தான் வாழணுமா? இது என்னப்பா நியாயம்? சரி, அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? நீ உன்னுடைய பிளாட்ல தனியா தானே இருக்க. அவளும் உன் கூட வந்து தங்கிக்க ஆசைப்படுறா ஒரு பாதுகாப்புக்காக. அம்மா, அதெல்லாம் நடக்காது. எனக்கு அவ இங்க வந்து தங்குறதுல கொஞ்சமும் விருப்பம் இல்ல. நீங்க வேணும்னா அவளை என்னுடைய மனைவியா நினைக்கலாம், என்னால முடியாது என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டான். இந்த நிகழ்வுக்கு பின் 2 நாட்கள் ஓடிவிட்டது. இன்றும் கயலை தேடி அலைந்து விட்டு இரவு 12 மணிக்கு அவன் பிளாட்டை எட்டும் போது வாசலில் அவனுக்காக காத்திருக்கிறாள் நந்தனா. அவளை கண்டதும் அவனுக்கு கோபம்தான் வந்தது. தான் இப்படி இரவு பகல் பாராமல் அலைய இவள் தானே காரணம். கயலை தன்னிடமிருந்து பிரித்த பாதகி இவள் எதற்காக தன்னை தேடி வர வேண்டும்? அவன் மனம் கொந்தளித்தது. அவளை கண்டு கொள்ளாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் செழியன் என்று அவள் அழைத்ததை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கதவை படார் என்று சாத்தினான். பின்னாலேயே அவன் அம்மாவிடமிருந்து அவனுக்கு அழைப்பை ஏற்றவன், அம்மா, அவளுக்கு பறிஞ்சு பேசதான் நீங்க இப்ப போன் பண்றீங்கன்னா பிளீஸ் இனிமே என்ன கூப்பிடாதீங்க, கோபமாக கூறியவன் அழைப்பை துண்டித்து விட்டான். உடனே அப்பாவிடமிருந்து அழைப்பை ஏற்றவன், அப்பா நீங்களுமா? உங்களுக்கு கூடவா என்ன புரியல? அவன் கோபமாக கேட்க, இல்லப்பா, பாவ அவ தனியா இந்த ராத்திரி எப்படி திரும்பி வீட்டுக்கு போவா? நீ அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு. இல்லன்னா இன்னைக்கு நைட்டு மட்டும் அவ அங்க தங்கிக்கிட்டும், காலையில அவளே கிளம்பிடுவா. அவ உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா, முதல்ல அது என்னன்னு கொஞ்சம் கேளு. சரிப்பா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு கதவை திறந்தான். தேங்க்யூ செடியன் என்றவள் உள்ளே வந்ததும் அவனை கட்டி பிடிக்க முயல சட்டென்று எட்டி நின்றவன், நீ இன்னொருத்தன் பொண்டாட்டி, அந்த உறவு இப்பவும் இருக்கு, மறந்துடாத, தள்ளியே இரு, உன்னை தொட்டா எனக்கு அசிங்கம் செழியன் கூற, ஏன் செழியன் இப்படி பேசுறீங்க? நீ பேச வந்ததை பேசிட்டு கிளம்பு, உன்னை உன் வீட்டுல நானே கொண்டு போய் விடுறேன். செழியன், சுதாகர் ரொம்ப டார்ச்சர் பண்றான், தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னா போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்துட்டு நீ நிம்மதியா இருக்க வேண்டியது தானே? அது பிரச்சனைய பெருசாக்குற மாதிரி ஆயிடாதா? அவன் வேண்டான்னு விவாகரத்துக்கே அப்ளை பண்ணிருக்க, அதுக்கப்புறமா பிரச்சனை பெருசானா என்ன சிறுசானா என்ன? போய் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கு அவசியமே இல்ல செழியன். நான் சுதாகருக்கு போன் பண்ணி என்னுடைய பிளாட்டுக்கு வர சொல்றேன். நீ வந்து இவ ஏன் பொண்டாட்டி, இனிமே இவளை தொல்லை பண்ணாதேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுக்கப்புறமா அவன் என்ன வந்து தொல்லை பண்ண மாட்டான். பிளீஸ். சாரி நந்தனா, அப்படி ஒரு பொய்ய சொல்ல என்னால முடியாது. அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. ஐ மீன், உன்னை எனக்கு பிடிக்கல. நீ எங்க அப்பா அம்மாவை வேணும்னா பூச்சாண்டி காட்டி பயமுறுத்தி இருக்கலாம். நீ யாரு என்னன்னு தெரியாததால அவங்களும் விழுந்துட்டாங்க. ஆனா எனக்கு தான் A to Z உன்னை தெரியுமே. நீ அடுத்த ஒரு உயிரை தான் எடுப்பியே தவிர உன்னுடைய உயிரை எதுக்காகவும் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். செழியன், அது பழைய நந்தனா, அவ செத்துட்டா. இப்ப முன்னாடி நிக்கிறது உன்னை உயிரா நேசிக்கிற உன்னுடைய நந்தனா. நீ சொல்ற இந்த பொய்ய நம்ப நான் ஒன்னும் காதுல பூ சுத்திட்டு தெரியல. இல்ல செழியன், முன்னாடி எல்லாம் அடுத்தவங்க யூஸ் பண்ண தட்டு, கிளாஸ், டவலு எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், உனக்கே தெரியும்ல. இப்ப அப்படியெல்லாம் இல்ல. நீ சாப்பிட்ட தட்டுல கூட நான் சாப்பிடுவேன் தெரியுமா? அந்த அளவு நான் உன்னை நேசிக்கிறேன். சிரித்தவன், முன்னாடி உன் மேல இருந்த காதல்ல இத நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனா இப்ப கேட்கணும்னு தோணுது. கல்யாணத்துக்கு முன்னாடி உதட்டோடு உதட்டு வச்சு முத்தம் வரைக்கும் கொடுப்ப, ஆனா நான் குடிச்ச கப்ல டீ குடிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறமா பெட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்ட, அப்ப கூட நான் குடிச்ச டீ கப்ல நீ டீ குடிக்க மாட்ட. அதுவும் எச்சிப்பட்ட கிளாஸும் கிடையாது, கழுகுன கிளாஸ்ல கூட டீ குடிக்க மாட்டேன். அங்கேயே உன்னுடைய காதல நான் கேள்வி கேட்டிருக்கணும், சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனா என்னுடைய காதல் உண்மையானதா இருந்ததாலேயோ என்னவோ உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நீ சூப்பர் பரிசை எனக்கு கொடுத்துட்டு போயிட்ட. இனிமே அவ்வளவு லேஸ்ல எல்லாம் நான் உன்னை நம்ப மாட்டேன். நம்ப வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. வேண்ட செழியன், நீங்க என்ன சட்டுன்னு நம்ப எல்லாம் வேண்டாம். என் காதல பார்த்ததுக்கு அப்புறமா நம்பினா போதும். அதுக்கு நான் உங்க கூட இருக்கணும். அப்படி இருந்தா தானே என்னுடைய காதலை உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியும். காதலை புரிய வைக்க ஒன்னா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. ஏன் பக்கத்து வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல. கண்ணட்டா தூரத்துல இருந்தா கூட உண்மையான காதல மனசு சொல்லும். அந்த உண்மை காதல் உன்கிட்ட இல்ல. நீ கிளம்பு என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே வந்தான். கதவை பூட்டி விட்டு வா போலாம் என்று கூறியவன் முன்னால் நடக்க அவனோடு வேகமாக நடந்தாள் நந்தனா. அவளது பிளாட்டில் அவளை கொண்டு வந்து விடும்போது, உன்னுடைய புருஷன் இவ்வளவு நேரம் இங்கதாமா இருந்தான், இப்பதான் போனான் என்று பக்கத்து வீட்டு தமிழ் பெண் கூற, பாத்தீங்களா
அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். நந்தனா கூற செழியன் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. வந்துவிட்டான். ஏனென்று தெரியவில்லை, நந்தனாவுக்கும் கணவருக்கும் இடையில் வேறு ஏதோ பிரச்சனை ஓடுகிறது என்று செழியனுக்கு தோன்றுகிறது. அதை பற்றி நந்தனாவிடம் கேட்க அவனுக்கு மனமில்லை. பொய்தான் சொல்லுவாள். உண்மையை அறிய வேண்டும் என்றால் அவளது கணவன் சுதாகரை தான் சந்திக்க வேண்டும். ஆனால் அவனை எங்கு சென்று சந்திக்க முடியும்? அவனது பெயரை தவிர வேறு எதுவும் தெரியாத நிலை. ஆனாலும் எப்படியும் ஒரு நாள் அவன் தன் கண்ணில் சிக்கதான் செய்வான். அவனிடமே என்ன பிரச்சனை என்று கேட்டு அறிய வேண்டும். அப்படி ஒரு முடிவோடுதான் பிளாட்டை அடைந்தான். அவன் வந்து படுக்கையில் விழும்போது இரவு 2 மணி. அப்போது அவனுக்கு அழைப்பு. யார் இது இந்த நேரத்துல? செல்லை எடுத்து பார்த்தான். அவனது மேலதிகாரி அழைக்கிறார். பதற்றத்தோடு அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க சார், என்ன இந்த நேரத்துல என்று கேட்டான். செழியன், எனக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சார், ஏதாவது பிரச்சனை? இல்ல, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லன்னு டாக்டர் சொல்லி இருக்காரு. ஆனாலும் ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க சொல்லிட்டாரு. நான் இப்ப போன் பண்ணது, இன்னைக்கு 11 மணிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. ஹோம்ல தங்கி இருக்கிற 10 பேரோட. வயசானவங்க தானேன்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதுப்பா. நம்ம விஐபி கிளைண்ட்ஸ் அவங்கதான். அவங்க கூட தான் மீட்டிங். கண்டிப்பா இந்த மீட்டிங் நாளைக்கு நடந்தே ஆகணும். நம்பகமான வேறு ஒருத்தர் இல்லாததால உங்க உதவியை நாடுறேன். எனக்காக அந்த மீட்டிங்ல நீங்க கலந்துக்க முடியுமா? சார், மீட்டிங் பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. அது பரவாயில்ல செழியன், என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். அப்புறம் அந்த 10 பேருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை நீங்க கிளியர் பண்ணணும். அதே மாதிரி தான் ஏதாவது எல்லாம் கேட்பாங்க, அதையும் ரொம்ப தெளிவா நீங்க கிளியர் பண்ணிட்டா வேற பிரச்சனை இல்ல. அந்த வேலையை தான் நீங்க இப்ப ஆபீஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க, அதை அவங்க கிட்ட செய்யணும், அவ்வளவுதான். ஓகே சார், அப்ப நான் பாத்துக்கிறேன். மீட்டிங் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. இல்ல சார், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மீட்டிங் முடிஞ்சதும் நானே நேர்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ செழியன் என்றவர் அழைப்பை துண்டிக்க செல்போனை படுக்கையில் போட்டவன் விழிகளை மூடிக்கொண்டான். சிறிது நேரத்திலேயே உறங்கியும் போனான். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.